2030 இன்னும் 4 வருடங்கள் காத்திருக்கின்றது. அந்த 4 வருடத்திற்குள் இன்னும் 560 பேரழிவுகளை இந்த உலகம் சந்திக்க போகிறது என்று பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இன்றைய நாள் அது ஐக்கிய நாடுகளின் பேரிடர் அபாய குறைப்பு அலுவலகம் அறிவித்திருக்கிறது. எதிர்வருகின்ற 4 ஆண்டுகளுக்குள் 2030 ஆண்டிற்குள் 560 பேரழிவுகளை இந்த உலகம் சந்திக்க காத்திருக்கிறது என்ற செய்தி மட்டுமல்ல, 37.6 மில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வறுமைக்கு உள்ளாக காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இப்போது அடிக்கடி இடம்பெறுகின்ற பேரிடர்கள், உடனடி பேரிடர்களுக்கான செலவுகளாக 202 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆண்டுதோறும் தேவைப்படுகிறது என்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்ற வேளையில் பரந்தளவிலான பொருளாதார தாக்கமும் ஏற்படக்கூடும். கிட்டத்தட்ட 2.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதனால் பொருளாதார பாதிப்பு ஏற்பட போகிறது. இதனூடாக இலங்கை போன்ற வளர்முக நாடுகள் மட்டுமல்ல அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரம் வல்லரசு நாடுகளும் அதிக நிதி இழப்புகளை இந்த சம்பவங்களினூடாக சந்திக்க காத்திருக்கிறது என்ற செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் கண்முன்னே பல நாடுகள் இப்போது பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வல்லரசு நாடுகளின் அழுத்தம் ஒரு பக்கம் இருக்க, யுத்தம் ஒரு பக்கம், இவ்வாறு பல பேர் அவலங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவை உட்பட பல பேரழிவுகள் இந்த 2030 ஆண்டிற்குள் வரப்போகிறது என்ற அறிக்கையை இன்றைய நாள் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்புக்கான தினம், அதையொட்டி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலையை உணர்ந்து, எங்களுடைய சமூகத்தின் நிலையை உணர்ந்து, எதிர்காலத்தை உணர்ந்து சேமிக்க துவங்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பிலும் மிக அக்கறையாக இருந்தால் இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து கொஞ்சம் எங்களுடைய பாதிப்புகளை, எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.